Okay, record start பண்ணிட்டேன். வாங்க எல்லாரும். Okay, first I welcome you all. One system to take care of your relationship, health, wealth, life is purpose, and grow continuously. So let's move on to second slide. நம்ம first day பார்த்தோம், பிராணாயாம சப்ஜெக்ட் பார்த்தோம். அதில் கபால பாத்தி, சூரிய பேதனா, சந்திர பேதனா, நாடி சுத்தி. இன்னைக்கு வந்து புதுசா ஸ்பைனல் கார்டு அப் அண்ட் டவுன் பிரீதிங். இதுல வந்து தமிழ்ல வந்து தண்டு விட சுத்தி என்று சொல்வார்கள். இந்த பயிற்சி நம்ம ஆலியார்ல வேதாத்ரி மகிழ்ச்சி ஐயா அவர்கள் ஷேர் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. குண்டலினி சக்தி மேல ஏத்தல அப்படின்னாக்கா நம்ம இன்டர்லாக்ட் சிந்தனா சக்தி அது சரியா வேலை செய்யறது இந்த ஒரு பயிற்சி வந்து மிகவும் முக்கியம். அடுத்தது கூலிங் பிரம்மரி. அடுத்தது நம்ம செகண்ட் டே என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா பிராணி ஹீலிங்ல கேசரி முத்ரா. கேசரி முத்ரா பார்த்தோம். நீம் ட்ரீ வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்தா நம்ம வந்து எனர்ஜி வந்து ஜாஸ்தி ஆகுன்றதை பார்த்தோம். நம்ம பாடி கிளென்ஸ் ஆயிடும். புளிய மரம் வந்து ஹீட்டு, வேப்ப மரம் வந்து கூல். அதனாலதான் நம்ம அம்மா போட்டா அந்த வேப்ப மரத்துக்கு கீழே வர சொல்லுவாங்க. வேப்பலையை போட்டு நம்ம இது பண்ணுவோம், நெகட்டிவிட்டி எடுத்துரும் நீம் ட்ரீ. அதுக்கப்புறம் அப்படியே பிரீதிங் பார்த்தோம். வெள்ளை பூசணிக்காய் பார்த்தோம். சால்ட் வாட்டர் பாத் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கீப்பிங் சால்ட் வாட்டர் இன் ஹால். சின்ன பவுல்ல உப்பு தண்ணி வச்சிங்க அப்படின்னாக்க இட்ஸ் அப்சர்வ் நெகட்டிவிட்டி. அது வந்து நெகட்டிவிட்டி அதை எடுத்துரும். கீப் இட் இன் சாலிட் ஸ்மால் கவர் அண்டர் த பில்லோ. தலானிக்கு வச்சிங்கனாக்கா உங்க மைண்ட் வந்து நல்லா இருக்கும். நம்ம நேற்று தேர்ட் டே என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சவுண்ட் சைனுடைய ஹெட் வைப்ரேஷன் பார்த்தோம். அதில் 528 ரொம்ப முக்கியம், பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு 417 அண்ட் 741 அப்படின்றத பார்த்தோம். ஃபோர்த் டே இன்னைக்கு வந்து மெடிடேஷன் பார்க்க இருக்கிறோம். கரெக்ட். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெடிடேஷனுடைய அப்ரிவேஷன் 2 Latin word மெடிடரி மீனிங் டு டெவலப் ஆன். மெடிடரி டு ஹீல். அதுல என்ன டிரைவ் ஆயிருக்கு மெடிடேஷன்ற வேர்டு. மேதா மீன்ஸ் விஸ்டம். The 3 areas of the health. மெடிடேஷன் இந்த 3 ஏரியால பிளே பண்ணுது. பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி. இந்த ப்ராப்ளத்துக்குலாம் இந்த மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிசிக்கல் டிசார்டர், பெயின், அஞ்சினா பெயின், ஆஸ்மா, ஹார்ட் டிசீஸ், ஃபைப்ரோமயால்ஜியா இது பிரெயின் சம்பந்தப்பட்டது, ஹை பிளட் ப்ரெஷர். The mental disorders, stress, anxiety, insomnia, memory impairment, self-esteem and self-confidence, relationship issues. இந்த ப்ராப்ளத்துக்குலாம் வந்து மெடிடேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பேப்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் 6 டைப் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு. அதாவது வந்து பிரீத்திங்கை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்கிறது. அடுத்தது எந்த ஒரு தாட்ஸும் இல்லாம மைண்டை எம்டியா வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து வாக்கிங். நீங்க வாக்கிங் போகும்போது பாட்டு கேட்டுட்டோ மனசுல எந்த சிந்தனையும் இல்லாம கேஷுவலா வாக் பண்ணணும். வாக் பண்ணும்போது நம்ம உடம்புல என்ன சேஞ்சஸ் இருக்கிறது கவனிக்கும். ஸோ பிரிங் யுவர் அவேர்னஸ் ஹியர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதுல ஏதோ ஒன்று போட்டுட்டு ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு வாக்கிங் பண்ணுவாங்க. ஜஸ்ட் கேஷுவலா வாக் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து மைண்ட்ஃபுல்னஸ், லிவ் இன் த ப்ரெசன்ட். நீங்க ரொம்ப ஃபியூச்சரும் திங்க் பண்ணக்கூடாது, பாஸ்டும் திங்க் பண்ணக்கூடாது. லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும். அதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் சிம்பிள் மந்த்ரா, கோயில் எல்லாம் நம்ம ஸ்லோகம் நிறைய படிக்கிறோம். ஸோ அந்த மந்த்ரா, அந்த ஒரு துளசி மாலை, ருத்ராட்ச மாலை, படிக மாலை வச்சுட்டு எல்லாம் இந்த மந்த்ரா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆல்சோ மெடிடேஷன். அதுக்கப்புறம் கான்செப்ட், இதை பத்தி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து மெடிடேட்டிவ் போஸ்டர். பத்மாசனா அண்ட் அர்த்த பத்மாசனம்
இன்னொரு அற்புதமான ஒரு கோர்ஸ் இருக்கு சிபாசன். இது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், ரிசர்ச் பண்ண மாதிரி. ஏன் இந்த பொசிஷன்ல உட்காரணுன்றது ஒரு சயின்டிபிக்கா ரீசன் இருக்கு, அதுவும் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் அப்கோர்ஸ் நம்ம பார்த்தது கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம் நேற்று வேவ்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க டீட்டெயிலா புதுசாக போட்டிருப்பேன். பீட்டா 15 to 30 Hz awake normal alert state of consciousness. Next we'll move on to alpha stage. This is a very very important stage. 9 to 14 Hz frequency. Relax, calm, meditation, creative visualization. ஏன் நிறைய பேர் சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னாக்கா அவங்க இந்த ஆல்பா மைண்டுக்கு வருவதில்லை. ஸோ இந்த ஆல்பா ஸ்டேஜுக்கு வரணும்னாக்கா 2 விஷயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்று மெடிடேஷன், இன்னொன்று யோக நித்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தீட்டா 4 to 8 Hz frequency, deep relaxation, meditation, problem solving. துரியாதீதம் பண்ணும்போது நல்லா வேலை செய்யும். நம்ம வாழ்க்கை வளமுடல துரியாதீதம்ன்றது ஒரு கவனம் இருக்கு, அது இதெல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்தது டெல்டா ஸ்டேஜ் 1 to 3 Hz டீப் ட்ரீம்லெஸ் ஸ்லீப். இதுக்கு வந்து டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஒன்று இருக்கு, யோக நித்ரா. யோக நித்ரால ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு வெரைட்டிக்கு வந்து இதுல நல்லா ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் சக்ரா மெடிடேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி போட்டிருக்கேன். அந்த மந்த்ராஸோட சாண்டிங் போட்டிருக்கேன். ஃப்ரீக்வன்சி இந்த சைடில் போட்டிருக்கேன். அது நம்ம பண்ணும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன். முக்கியமா என்ன அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாக்கா ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்ஃப் அவேர்னஸ், நம்ம ஒரு வேலையை சிறப்பாக செய்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ், அது வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்றது உங்களுக்கு நிறைய புரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசிக்கல் எனர்ஜியோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வேற பேர் போகணும். அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நல்லா இருந்தால் தான் நீங்க பிசிக்கலா ட்ரை பண்ணணும். இப்போ பிசிக்கல் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா மென்டல் ஸ்ட்ராங்கா இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டுத்துக்குமே பயிற்சி அவசியம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு உண்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கன் கிளாஸ் தியரி. இது அக்குபன்ஷனோட ஒரு ஃபைனஸ்ட் தியரி. இந்த தேரியும் சிர்காடியன் இருக்கும் தேரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிர்காடியன் இருக்கு அலோபதி கான்செப்ட்ல சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அக்குபன்ஷன்ல கற்றுக்கிட்டது. இது எனக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க. முக்கியமா டாக்டர் ஏஎஸ் ஸ்ரீநகர் அவர்கிட்ட லேர்ன் பண்ணும்போது இதை இன்சிஸ்ட் பண்ணி தான் கிளாஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வாழ்க வளமுடன்ல டிப்ளமா யோகா பரிச்சயம் நினைக்கலாம். அந்த கோர்ஸ் முடிக்கும் போது இது ஒரு சின்ன ஒரு பார்ட்ல வரும், ஆர்கான் கிளாஸ் தியரி. ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, பட் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சைனீஸ்னுடைய தாற்பயம். அதை பற்றி நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பிராணாயாமத்தினோட எஃபெக்ட் அப்படின்றது ரியலாக உணர போறீங்க. அதுக்கு என்னென்ன பேசிக்கா பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், பொசிஷன் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம், சிட்டிங் கீழே உட்காந்துக்கலாம், எப்படி வேணா உட்காந்துக்கலாம். நான் சொல்ற 3 பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. சயின்டிபிக்கா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பாருங்க. ஐ ஷோ த டெமோ ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஆசனா, சேர்ல உட்காரமா நார்மலா உட்காந்துக்கலாம், அவங்களுக்கு இது வேண்டாம். கீழே உட்கார முடிஞ்சவங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆசனா இஸ் கால்டு சிதாசன். இது வந்து பிலோ த டெஸ்டிக்கல் அண்ட் அபோவ் த ஆனஸ். இந்த இடத்துல வச்சு கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவேட் ஆகும். மெடிடேட்டர்ல சின்முத்ரா யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இன்டர்லாக் இருக்கும். கட்டவரல், வலது கை கட்டவரல், இடது கை கட்டவரல் கூட மேல இருக்கும். மடி மேல வச்சீங்கன்னாக்கா இது பியூட்டிஃபுல் மெடிடேட்டிவ் போகும். எப்போதுமே முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும், இது உட்காரக்கூடாது. அதுக்கப்புறம் அர்த்த பத்மாசனான்றது பாதி இப்படி போட்டுக்கலாம், முடிங்கன்றவங்க இப்படி போட்டுக்கலாம். ஃபுல் பத்மாசனா அப்படின்றது அக்குபஞ்சர் முடிச்சவங்களுக்கு தெரியும். கரெக்டா இந்த இடத்துல F6 ரீப்ரொடக்டிவ் ஆர்கான் அந்த இடத்தினுடைய டச் ஆகும். அதனாலதான் பத்மாசனா போடும்போது உங்களுடைய ஹார்ட் கிளியரா இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். இது பத்மாசனா போஸ். 3 போஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களால எது முடியுமா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 2 விஷயம் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஒன்று அஸ்வினி முத்ரா, இன்னொன்னு கேஸ்வரி முத்ரா. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
வாய்ஸ் ஓவர் மாடல்ல ஓஜஸ் மூச்சு நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்க காப்பிரைட் வச்சிருக்காங்க. அப்படின்னாக்கா அவங்க தவிர வேற யாரும் சொல்லித் தர முடியாது. எழுதி கொடுத்து போனாங்க. அதனால நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டவங்க கத்துக்கோங்க, கத்துக்காதவங்க அங்க போய் கத்துக்கோங்க. அஸ்வினி முத்ரா, ஏன் அஸ்வினி முத்ரா பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். அதுக்கப்புறம் கேசரி முத்ரோட இம்பார்ட்டன்ஸ், ஸ்பைனல் கார்ட் முதுகு தண்டோட சுத்து பகுதி, இது மூணுத்தையும் பார்த்துட்டு நம்ம வாழ்க வளம் ப்ரேயரோட இன்னைக்கு மெடிடேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி லைஃப் பிராணாயாமாவும் நம்ம பண்ணலாம். சரி வாங்க. இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அஸ்வினி முத்ரா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றீங்க, அப்புறம் தண்டோட சுத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க சார், ரெகுலரா பண்றீங்களா டாக்டர் சார்? தண்டுவிட சுத்தி பண்ணுவேன், அஸ்வினி முத்ரா பண்றது இல்ல. அஸ்வினி முத்ராவுக்கு நம்ம காயகல்பத்துல சொல்லி தருவாங்க. இப்ப அந்த இடத்துல நீங்க கான்ட்ராக்ஷன் ரிலீஸ் பண்ணாதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குதிரை ஹார்ஸ் பவர்ன்றத நம்ம குதிரையில தான் சொல்றோம். அதுக்கப்புறம் பசு, இது ரெண்டுமே மோஷன் போன பிறகு அந்த ஆனஸ் மசில கான்ட்ராக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும். குதிரைக்கு வந்து அளப்பறையான சக்தி இருக்கிறது. நின்று கொண்டே தூங்குமா, அவனோட ஸ்கின்ல பலபலன் இருக்கும், அது கொள்ளுதான் சாப்பிடுது. குதிரையை பத்தி நம்ம ரிசர்ச்சா பண்ணலாம். குதிரை யானை இது ரெண்டுமே பியூர் வெஜிடேரியன். அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. முக்கியமா குதிரை வந்து அதுக்கு பேர் தான் ஆக்சுவலி அதை பேஸ் பண்ணிட்டு அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு நம்ம யோகால வச்சிருக்கிறாங்க. மூலபந்தம் என்று சொல்லுவான் தமிழ்ல. இப்ப எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, முதுகுக்கு அந்த ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, உள்ளங்கை மேல் நோக்கி மடி மேல வச்சுக்கோங்க. நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு எக்ஸசைஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். மெடிடேஷனுக்கு போகும்போது நம்ம வயத்திரை மகரிஷி பிரேயரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொல்றதை கவனிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது எம்டி ஸ்டமக்ல பண்றது மிகவும் சிறப்பு. காத்தால, மதியானம், இரவு சாப்பிடுவதற்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க. உங்களுக்கு எனர்ஜி வந்து ரீபில்ட் ஆயிடும். மூச்சு உள்ள போகும்போது வெளில வரும்போது நார்மலா ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. இன்ஹலேஷன் டீப்லி. இப்ப ஆனஸ் மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுங்க. ஒரு 4 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, தென் ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனஸ் மசில்ஸை நல்லா லாக் பண்ணணும், ஹோல்டு பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். Back one straight and do the back. அப்பதான் அந்த பேசிக் சத்திரால எனக்கு கிரியேட் ஆகும் குண்டலினி சக்தி. டென் டைம்ஸ் முடிச்சவங்க டைம்ஸ் ஸ்டார்டிங் அடுத்தது போகலாம். பொறுமையா பண்ணுங்க 10 டைம்ஸ். முடிச்சவங்க கப்பால பார்த்து நாடு சுத்தி கூலிங், கப்பால பார்த்து நாடு சுத்தி மட்டும் பண்ணுங்க. தண்டோட சுத்தி பண்ணிட்டு கூலிங் பிரம்பரை இன்னைக்கு பண்ணலாம். கப்பால பார்த்து ஒரு 9 ரவுண்ட். கர்ஷிப் வேணுங்கிறவங்க கர்ஷிப் எடுத்துக்கோங்க. அஸ்வினி முத்ரா முடிச்சு பண்ணுங்க. Contraction of the anus muscle, hold it for 4 seconds, then release.
தண்ணி வச்சுனாக்கா அப்பெல்லாம் பச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாடு சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் தண்டோட சுற்றி எப்படி பண்றதுன்றது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கம்ஃபர்ட் காட்டுங்க. உங்க மனம் முற்றுவதும் மூச்சோட இணைந்திருக்கட்டும். நாடு சுற்றி பண்ணிட்டு என்று சொல்லுங்க. கம்ஃபர்ட் காட்டுங்க. நான் அடுத்து தண்டோட சுற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பண்ணலாம். ஃபினிஷ். இருக்குங்களா? ஓகே. இப்ப நான் சொல்ற மாதிரி இருக்கோங்க. இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. வலது கை கட்டவர்கள் மேல வச்சுக்கோங்க. மடி மேல வச்சுக்கோங்க. தண்டு வடை சுற்றி பயிற்சி. மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பகுதி மூலாதாரத்திலிருந்து ஆக்சிஜன் ஸ்பைன்ல இருந்து முதுகு தண்டனுடைய நடு பகுதியில சூக்ஷ்ம நாடி ஓடுது. செரிப்ரோ ஸ்பைனல் வைட்டல் ஃப்ளூயிட். அது அப்படியே மேல ஏற மாதிரி விசுலைக்கு சின்ன கழுத்து வந்த பிறகு 2 காலினுடைய பக்கவாட்டு பகுதியாக வந்து உங்களுடைய ஆக்சிஜனுக்கு வருது. மூச்சு காற்றை வெளியே விடுகின்ற பகுதி ஆக்சிஜனை நிறைந்து பின்னம் கலைத்து வழியாக முதுகு தண்டு நடைப்பகுதி வழியாக கீழே இறங்குகின்றது போல் கற்பனை செய்து கொள்வோம். அந்த கீழ் கிடைக்குதான்னு பாருங்க. கிடைக்கல அப்படின்னாக்கா உங்களுடைய வலது கை உள்ளங்கை எடுத்து தேசத ஸ்பைன்ல ஒரு டச் கொடுங்க. புருவ மத்தியில உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால ஒரு டச் கொடுங்க. இந்த டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா பிராணிக் எனர்ஜி செய்வோம். அப்போ உங்களுக்கு நன்றாக உணர முடியும். 10 முறை செய்யணும். அப்பதான் அந்த எனர்ஜி வந்து ஆக்சிஜனுக்கும் பிரவுனுக்கும் வரும். While inhalation, the pranic energy moves from the basic chakra to Anahata spinal cord. While exhalation, the pranic energy moves from the Anahata chakra to the repetition and time.
நண்டோட சுத்தி பண்ணிட்டு எனக்கு என்ன அப்படின்னா கூலிங் பிரம்மரி பண்ணிப்போம். சீத்தலு சன்னிதி முத்ரா யூஸ் பண்ணி பிரம்மரி இது பயிராகும். பிரம்மரி பண்ணிக்கோங்க. நான் ஸ்கியூ ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்புறமேல் பார்த்துக்கலாம். பிரம்மரி பண்ணிக்கோங்க. பிரம்மரி வந்து அவசியம் ரெகுலரா பண்ணணும். இப்பதான் ரைட் பிரன் லெஃப்ட் பிரன் போடு கரெக்டாக 7%. அற்புதம். 2 பேரும் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். 4 விஷயம் இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. சக்கரனுடைய கலர், த கலர் ஆஃப் தி சக்கரா, பிச்ச மந்த்ரா ஆஃப் தி சக்கரா, பீச் மந்த்ரா, லம் வம் அந்த மாதிரி பீச் மந்த்ரா. இன்னைக்கு ஆடட் அசோசியேட்டட் ஆர்கான், எந்த ஆர்கானோட அந்த சக்கரா லிங்க் ஆயிருக்கும், பிளஸ் என்டோகிரைன் கிளாண்ட். மனம் எங்கு கூட்டுகின்றதோ அங்க ஜீவகாந்த சக்தி கூட்டுகிறது. இன்னைக்கு நம்ம 4 விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கலர், நெக்ஸ்ட் பீச் மந்த்ரா. பீச் மந்த்ராக்கு முன்னாடியே நம்ம இது ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். எந்த ஆர்கானோட கனெக்ட் ஆயிருக்கு, எந்த என்டோகிரைன் கிளாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பீச் மந்த்ரா போனோம். இந்த சார்ட் என்கிட்ட இருக்கு. நான் இதை மட்டும் ரெடி பண்ணல. இந்த சார்ட் வந்து உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். 2 சார்ட்டுமே போட்டோ எடுத்து அனுப்புறேன். நீங்க வேணா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நான் பிபிடி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளுடைய வாழ்க வளமுடன் ப்ரேயரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மெடிடேஷன் கரெக்டா ஒரு 20 நிமிஷம் ஆகும். தமிழ்ல இருக்க இங்கிலீஷ்ல இருக்க தமிழ்ல சொல்றேன். நிறைய பேர் வாழ்க வளமுடன் பயிற்சி போயிட்டு இருக்கீங்க. இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இன்றைய பயிற்சியை தொடங்கி இருக்கின்றோம். ஓகே, கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கோங்க. அப்படியே கூட டிராவல் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் முடிச்ச பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆரியனும் பரம்பொருள் மெய் எழுத்து பெற்று அணுகென்ற உயிராசி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாய் அவையினை சேவித்த அண்ட கோடிகளாய் பிறப்பு இறப்பு இறை இனத்தல் இயக்கம் நீதி நெறி உணர் மாந்தராகி வான் நிலை உணர்ந்து கொண்டாற்றி இன்பம் திருவணம். அண்டமதில் ஒருவிடத்து அறிவை பெற்று அவ்வறிவு 1 முதல் 6 கொண்டமெல்லாம் இவ்வொருவில் பொறுப்பில்லாமல் கோடான கோடியின்
அனுபவித்து கண்ட பலன் நிறைய நின்றேன் அப்போ கருத்துணர்த்தி கடல் முட்டு தருவாம் ஞான குண்டலனி எனும் உணர்வு எழுத்து குறித்து என அறிவித்த குருவே அன்பு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை மறந்தில் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி அறப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அறப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்த வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு தவம். சடசக்கர பேதம். சட அப்படின்னாக்கா 7 சக்கர தியான பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணா மட்டும்தான் அவங்களுடைய ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் சரியா இருக்குன்றது நிறைய பேர் ப்ரூவ் பண்றாங்க. அதனாலதான் நான் இந்த சக்கர மெடிடேஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக மூலாதாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டு முதுகுன்ற இடத்திற்கு and above the anus muscle. இந்த இடத்தினுடைய கலர் பாத்தீங்க அப்படின்னாக்கா லைட் பாயிண்டி ரெட் இன் கலர். 70% of the white and 30% of the red மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இடத்து கால்டு பேஸ்டல் கலர். அந்த கலரை இமேஜின் பண்ணிக்கோங்க. அசோசியேட்டட் ஆர்கன் ஸ்பைனல் கார்டு அந்த கிட்னி சிறுநீரகம் மற்றும் முதுகு தண்டோட தொடர்புடையது. எண்டோகிரைன் கிளாண்ட் வந்து அட்ரினல், ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட். நம்ம டக்குன்னு ஒரு ட்ரிகர் ஆகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு அட்ரினல் கிளாண்ட் பாருங்க. ஸ்பீச் மந்த்ரா லம். பொறுமையா சவுண்ட் கிரியேட் பண்ணா லைட்டா சொல்லுங்க. இல்லைன்னாக்கா நான் சொல்ற மந்திரத்தினுடைய வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்க. 3 வாட்டி சொல்றேன். லா லா லா. இந்த சக்கர ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் சர்வைவல் ஃபேக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும். பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அதனாலதான் சோப்பு கர்ணா போட சொல்றாங்க. சோப்பு கர்ணா போடும் போது பேசிக் ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய மனம் முழுவதும் அந்த சக்கரத்திலேயே இருக்கு. அந்த சக்கரா ஆன்டி கிளாக் வைஸ் ஃபங்க்ஷன் ஆகும். அதை ஃபீல் பண்ணணும். ஒரு வைப்ரேஷன் தெரியும், அதையும் ஃபீல் பண்ணும்.
அடுத்ததாக சேக்ரல் சக்ரா. உங்களுடைய தொப்புல இருந்து 4 வரக்கடை கீழே வலது கை ஆள்காட்டி விரலை எடுத்து டச் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. டச் பண்ணாதான் ஆக்டிவேட் ஆகும். தொப்புல இருந்து 4 விரல் கீழே டவுன்ல வைங்க. அந்த இடத்துல டச் பண்ணுங்க. அக்குபஞ்சர்ல அந்த வேர்டு வந்து ரென் 4 ஆர் ரென் 3 சொல்லுவாங்க. அந்த இடத்த டச் பண்ணுங்க. ஆள்காட்டி வரனால ஒரு டச் பண்ணிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இந்த சக்கரத்தினுடைய வண்ணம் லைட் ஒயிட்டிஷ் ஆரஞ்சு கலர். அந்த கலர் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி விஜுவலைசேஷன் பண்ணுங்க. Again, 70% the white, 30% the color. Orange color visualization பண்ணிக்கோங்க. இந்த சக்கரத்தினுடைய அசோசியேட் ஆர்கன் reproductive system and spleen, endocrine gland, testes and ovaries. Speech mantra VAM. Va va va. தொப்புல இருந்து 4 வரக்கிடக்கு. அந்த இடத்துல மனம் நிலைநிறுத்தட்டும். சாதாரணமான முதுகு தண்டு நேரா இருக்கணும். The tip of the tongue to touch the palate. நுனி நாக்கு மேல் அன்னத்துல தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும். Next, slowly shift your awareness to the chest, solar plexus chakra. மணிப்புரகா சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சோலார் plexus chakra சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தொப்புளுக்கும் ஆம்பிகஸ் பெல்லி பட்டன் அதுக்கும் ஹார்ட் சக்ரா இதுக்கும் நடுவுல இருக்கு. சோலார் பிளெக்ஸஸ் அந்த இடத்துல டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அக்குபஞ்சர்ல ரென் 12 ரென் 13 சொல்லுவோம். செஸ்ட்ல இருந்து ஒரு 4 வரக்கடை கீழே இந்த ஸ்டெர்னம் நெஞ்சு குழியில இருந்து ஒரு 4 வரக்கடை வச்சுக்கோங்க. தொப்புல இருந்து 5 வரக்கடை வச்சுக்கோங்க. அப்படி இருக்கு இந்த இடத்துல ஒரு புள்ளி. இந்த இடத்துல புள்ளியை டச் பண்ணுங்க. இதுக்கு பேரு சோலார் பிளெக்ஸஸ். புள்ளியை டச் பண்ணிட்டு திருப்பி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லைட் ஒயிட்டிஷ் எல்லோ இன் கலர் சூரியகாந்தி பூ. எல்லோ கலர் என்ன பூ உங்களுக்கு மனசுக்கு தோணுதோ அந்த பூவுடைய கலரை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. விசுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. அசோசியேட்டட் ஆர்கான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டொமக், கேல் பிளாடர் அண்ட் லிவர். எண்டோகிரைன் கிளாண்ட் வந்து pancreas. ஸ்பீச் மந்த்ரா ரம். ரா ரா ரா. உங்களுடைய மனம் முழுவதும் சோலார் பிளெக்ஸஸ் சக்கரத்திலேயே இருக்கட்டும்.
அடுத்ததாக ஹார்ட் சக்ரா, ஸ்டெர்னம், நெஞ்சு குழி. நெஞ்சு குழியில டச் பண்ணிட்டு எடுத்துருங்க. 2 விரலால டச் பண்ணுங்க. ஆள்காட்டி விரல் மற்றும் நடு விரலால் நெஞ்சு குழி அப்படி டச் பண்ணிட்டு எடுத்துருங்க. ஆக்டிவேட் ஆயிடும். The light whitish green in color. ஒரு இலையினுடைய நுனி பகுதியை நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா அந்த பச்சை வண்ணம் தெரியும். 70% white, 30% green கலர் மிக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா ஒரு green வரும். பேஸ்டல் கலர். அந்த கலரை இமேஜின் பண்ணிக்கோங்க. அசோசியேட்டட் ஆர்கன், ஹார்ட், blood, vagus nerve, plus circulatory system. The endocrine gland is called thymus. The fish mantra we call it yum. Yeah. 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 Loving kindness, blessing attitude. ஹார்ட் சக்கரா நல்லா இருந்தாதான் higher emotion நம்ம லைஃப் மேல just a smile at our face and meditate. Slowly shift your awareness to the throat chakra, தொண்டை குழி. முதுகு தண்டு நேரா வச்சுங்குது. தொண்டையில டச் பண்ணீங்கன்னாக்க ஒரு கேப் தெரியும். டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உப்பல் காட் 1022 இந்த பாயிண்ட் ஆஃப் பண்ணி சொல்லலாம். இந்த பாயிண்ட் டச் பண்ணிக்கோங்க. ஆள் கட்டி வர்றாங்க. டச் பண்ணிட்டு எடுத்துருங்க. ஓப்பன் ஆயிடும். லைட் ஒயிட்டிஷ் ப்ளூ இன் கலர். ஸ்கை ப்ளூ நாம வச்சுக்கோங்க. விசுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. அசோசியேட்டட் ஆர்கன், லங்ஸ், larynx, எலிமெண்ட்ரி சேனல், எண்டோகிரைன் கிளாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தைராய்டு and the parathyroid. The face mantra we call it hum. 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 உங்களுடைய மனம் முழுவதும் தோல் சக்கரால இருக்கும். So, slowly shift your awareness to the broad chakra, புருவ மத்தி. பெண்கள் பொட்டு வைக்கின்ற இடம். அந்த இடத்துல டச் பண்ணிட்டு எடுத்துருவோம். வலது கை ஆள்காட்டி விரலால டச் பண்ணிட்டு எடுத்துருங்க. The light whitish indigo in color. 70% white, 30% indigo. மிக்ஸ் பண்ணினாக்கா என்ன கலர் வருதோ அந்த கலரை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அசோசியேட்டட் ஆர்கன், இயர்ஸ், நோஸ், லோயர் பிரைன், நர்வஸ் சிஸ்டம், லெஃப்ட் ஐ. அசோசியேட்டட்
எண்டோகிரைன் கிளாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிட்யூட்டரி கிளாண்ட். ஸ்பீச் மந்த்ரா ஓமும் சொல்லலாம், இம்மும் சொல்லலாம். ஓம்னே சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆ ஊ இம் வந்து கிரவுன் சக்கரால பண்ணிக்கலாம். ஓம் 3 டைம். ஓ ஓ ஓ உங்களுடைய மனம் முழுவதும் புருவ மத்தியிலேயே இருக்கட்டும். Now let's shift your awareness to the crown chakra. தலை உச்சி அந்த காரணம் 1000 இதழ் கொண்ட தாமரை. நல்லா உள்ளங்கைய மேல டச் பண்ணிட்டு எடுத்துருங்க. லைட் whitish violet in color. வயலட்டுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்கு. பிராணிக் சைக்கோதெரப்பில அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். கலர் சொல்லிட்டேன். அசோசியேட்டட் ஆர்கன் அப்பர் பிரைன், ரைட் ஐ. எண்டோகிரைன் கிளாண்ட் வந்து பீனியல் கிளாண்ட். The fish mantra we call it ஆ ஊ எம். ஆ ஊ ஆ ஊ ஆ ஊ. உங்களுடைய மனம் முழுவதும் சகசிராரம், துரியம் என்று சொல்லுவாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல கிரவுன் சக்கரம். அந்த இடத்திலேயே மனம் நிலைநிற்கட்டும். பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தொழில் துறையிலே, தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திரும்பி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான்
அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆலியார் அருகே திருக்கோயில் வாழ்க வளமுடன். இரண்டாவது பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் சொந்தம் தரும் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவப்பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். Bring your hands in Namaskar, Consideration. Sarve Bhavantu Sukhinaha Sarve Santu Nirāmaya Sarve Bhadrani Vasantu Ma Kasya Sukhabhaya. Itu apaan? Apa namanya? Jangkrik. Muncul.